நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஒண்ணு இல்லைன்னு சொன்னா திட்டுவீங்க. என்ன ஜோக்கா? எஸ் சார். சகிக்கல. என்ன விஷயம் சொல்லு. என்கொயரி முடிஞ்சதா சார்? என்னது? இல்ல சார், என்கொயரி முடிஞ்சதான்னு. நீ என்கிட்ட கேக்குறியா? எஸ் சார். நோ சார். எஸ் சாரா நோ சாரா? சாரி சார். என்ன தைரியம் இருந்தா நீ என்கொயரி முடிஞ்சதா நீ என்ன கேள்வி கேட்ப? நீ கண்ட்ரி கேட்டா நான் கண்ட்ரி கேட்டா? நீங்க தான் சார். நான் சொன்ன வேலை முடிஞ்சதா நீ என்ன கேள்வி கேட்குற? அப்படி கேட்கலாமா? கூடாது சார். ஏன் கேட்க கூடாது? கேட்டா என்னையா தப்பு? ஆஹா, இந்த ஆள் பாகிஸ்தான் டீமா இல்ல இந்தியன் டீமா? பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங்கும் பண்றாரு. சொல்லியா? கேட்கலாமா கூடாதா? தெரியல சார். கேட்கலாம், தப்பு இல்ல. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி கேட்கறது எல்லா விஷயத்திலும் இருக்கணும். இந்த அக்கறையும் அவசரமும் எல்லா விஷயத்திலும் இருந்தா உன்னை நான் அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன். தெரியாம வாயை கொடுத்து நோவை வாங்கிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ஒருத்தரை வேலையை விட்டு அனுப்புறதுல இருக்கிற அவசரமும் ஆர்வமும் நல்லதா 4 பேரை கம்பெனிக்கு எடுக்கிறதுல இருக்க மாட்டேங்குது. ஏன் இதுல மட்டும் உனக்கு ஏன் அவ்வளவு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்? அப்படிலாம் இல்ல சார். தப்பு பண்ணவன் ஆபீஸ்க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான், அதான் சார். அப்ப ஆபீஸ் சுத்திட்டு இருக்க மத்தவன்லாம் நல்லவன் சொல்ல வரியா? சார் என்னையா சாரு மோரன்ட்டு? அது இல்ல சார், இந்த விஷயத்துல கொஞ்சம் சீக்கிரமா முடிவெடுத்தா. சீக்கிரமா முடிவு எடுக்கணுமா இல்ல சரியான முடிவு எடுக்கணுமா? சரியான முடிவு தான் சார். அதுதான் டைம் ஆகுது. இல்ல சார், எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணு பப்ளிக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. நாளைக்கு யாரு வேணா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட உன் மேலேயும் என் மேலேயும் போட முடியல. எஸ் சார். அப்ப என்ன செய்யணும்னு நினைப்ப? யோசிச்சு முடிவு எடுக்கணும்னா இல்ல உடனடியா முடிவு எடுக்கணும்னா? யோசிச்சு முடிவெடுக்கணும் தான் சார். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சார், ஆனா கூட கடைசியா நீங்க இந்த முடிவை தான் சார் எடுக்கணும். ஏன் அப்படி சொல்ற? அவன் அடிக்கடி மெயில் அனுப்பியிருக்கான், போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கான். அந்த பொண்ணு எல்லாருனாலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண நாள்ல இருந்து தினம் ராத்திரி 10 மணிக்கு மேல உன் நம்பர்ல இருந்து அவகிட்ட பேசியிருக்கேன். சார் நான் தானே என்கொயரி பண்றேன். தினம் அந்த பொண்ணு கிட்ட 2 மணி நேரத்துக்கு மேல நீ ஏன் பேசுற? சார் என்னோட என்கொயரியில என்ன சொல்லணும்னு அவட்ட சொல்லி கொடுக்குறியா? இல்ல சார், இல்ல சார். விஷ்ணு மேல இருக்கிற பர்சனல் கோவத்துல நீ தான் அந்த பொண்ணை தூண்டி விட்டு இப்படி பண்ண சொன்னதா சொல்றாங்களே. ஐயோ, நான் எதுவும் பண்ணல சார். அப்ப யார் பண்ணது? வேற யாராவது இருக்கும் சார். அப்ப அந்த பொண்ணை தூண்டினது உண்மைதான்ற? எஸ் சார். இல்ல சார். நோ சார். இப்போ சொல்லு, உடனடியா முடிவு எடுக்கவா இல்ல தெளிவா விசாரிக்கவா? தெளிவா தான் சார் விசாரிக்கணும். எனக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு. தப்பு பண்ணது நீ கன்ஃபார்ம் ஆச்சுனா கூட உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நான் வரேன் சார். போ. ஐயோ, நம்ம அவனுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா அதை புடுங்கி நமக்கே இந்த ஆள் வைக்கிறாரே. இந்த சர்க்கஸ் துப்பாக்கி கிட்ட வராம இருக்கிறது தான் பெட்டர். என்னையா கிளம்பலையா? கிளம்பிட்டேன் சார். சாரி சார். டாடா சார். அதிக பிரசங்க. லட்சுமி, என்ன? ஏய், ஏன் இப்படி பண்ற? நான் அம்மாவை தான் பார்க்க வந்தேன். அம்மாவை பார்க்க வந்து மூஞ்சிய பாரு. சத்தியமா நான் அம்மாவை தான் பார்க்க வந்தேன். இது அம்மா தியானம் பண்ண போற நேரம்னு உனக்கு தெரியாதா? எத்தனை தடவை நீயே கூட்டிட்டு போயிருக்க? ஆமால லட்சுமி, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். மனசை எங்கேயோ விட்டுட்டு என்கிட்ட என்ன பேச்சு? தப்பான தீர்ப்பு எழுதிட்டு பேனாவே உடச்செறிஞ்சிடாத. நான் சரியாதான் தீர்ப்பு எழுதியிருக்கேன். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் லட்சுமி. திருத்த வேண்டியது தீர்ப்பு இல்ல, நீதான். தப்பான தீர்ப்பால மாதிரி இருந்துச்சு. இப்ப என் மனசு எரியுது. உனக்கு அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? ஏய், அதனாலதான் உன்கிட்ட திரும்ப திரும்ப காதல் பிச்சை கேக்குறேன். காதல் பிச்சை போடுறது இல்ல, அது தானா பொங்கி வரணும். லட்சுமி, இது வரைக்கும் அப்படிதான் நம்ம 2 பேரும் ஃபீல் பண்ணோம். 2 பேரும் இல்ல,
நான் ஃபீல் பண்ண மாதிரியே என்ன ஃபீல் பண்ண? எது நிஜம்? அந்த லட்சுமியா இல்ல இந்த லட்சுமியா? லக்ஷ்மி எப்பவுமே நிஜம், விஷ்ணு தான் போய். ஏன் லட்சுமி இப்படி? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? அதெல்லாம் பழைய கதை விஷ்ணு. இல்ல லட்சுமி, நம்ம நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டோம். இதோ பாரு, நம்ம திரும்பவும் ஜோடி நம்ம ஒண்ணா வருவோம். இங்க பாரு, அந்த நம்பிக்கையெல்லாம் தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இரு. அப்ப நான் தப்பானவன் நீ முடிவே பண்ணிட்டல. நீ எத்தனை முறை கேட்டாலும், எப்படி டிசைனா கேட்டாலும் என்னோட முடிவு ஒண்ணுதான். லட்சுமி, நான் எனக்காக மட்டும் பேசல, உனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். இது என்ன புது கதை? உண்மை ஒரு நாள் தெரிய வரும் லட்சுமி. அப்ப நான் உனக்கு எட்டாவது தூரத்துக்கு போயிருப்பேன். அப்ப நீ அழுதாலும் பிறந்தாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் லட்சுமி. விஷ்ணு கண்ணா, எட்டாவது தூரத்துக்கு ஏன் எப்பவோ போற? இப்பவே போ. எனக்கும் நிம்மதி, உனக்கும் நிம்மதி. உனக்கு அதான் சந்தோஷம்னா நான் அதையும் செய்வேன் லட்சுமி. ஆனா நான் எனக்குன்னு செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு. ஓ, என்ன ரஞ்சினி ராகினின் லிஸ்ட் இருக்கோ? ஏய், என்னை நீ ரொம்ப அசிங்கப்படுத்தல லட்சுமி. உங்க அம்மாவுக்காக நான் இருந்தாகணும். ராஜி கார்த்தி மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் இருந்தாகணும். நான் தப்பிச்சேன். ஏன்? என் காதல உனக்கு புரிய வைக்க இருந்தாகணும்னு சொல்லாம விட்டியே. எனக்கே வர வர நம்பிக்கை குறைஞ்சிட்டு தான் வருது. உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லல்ல? ஆமா லட்சுமி, கோவப்படலாம், ஆனா நீ காயப்படுத்துற. கோவம் நாளான போயிடும், ஆனா காயம் போவே போவாது. காதலே இல்லன்னு ஆயிடுச்சு. இனி கோவப்பட்டா என்ன, காயப்பட்டா என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் ஹஸ்பண்ட். குட் மார்னிங் ஒய்ஃப். என்ன இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? நான் சீக்கிரம் எந்திரிக்கல, நீ லேட்டாக எந்திரிச்சிருக்க. சண்டே தானே, லேட் எந்திரிச்சா என்ன தப்பு? என்ன தப்பா? பொண்டாட்டின்றவ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பொண்டாட்டின்றவ பின் தூங்கி முன் எழணும். அப்படின்னா என்ன? புருஷனுக்கு பின்னாடி தூங்கி புருஷனுக்கு முன்னாடி எழணும். ஓ, காலையிலே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு தாலி எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிட்டு காஃபியோட வந்து என்னை எழுப்பணும். அப்புறம் சமைக்கணும், துணி துவைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி தரணும். ஏய், ரொம்ப புருஷனாயிட்டாடா நீ. ரொம்ப மோசம்டா நீ. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். சரி, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன், சமைச்சு கொடு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன? இதெல்லாம் நீ எனக்கு பண்ண மாட்டியா? நான் மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அப்ப என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, சொடக்கெடுத்து விடு. சரி, உன் பொறுக்கறத்தை நீட்டு. ம். ஏய், நீ கைய பிடிக்கிற ஸ்டைலே தப்பா இருக்கே. பொன்மேனி எம்மா, உருகுதே. ஏன் இப்ப இந்த பாட்டு பாடுற? களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தான். போதும் போதும், நீ சொடக்கெடுத்தது. உன் முகத்துல பல ரூபம் தெரியுது. தெரியுதா? தெரியுது. நீ ஒழுங்கா பேப்பர் படி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், நான் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து எந்திரிக்க கூடாது. முடியாது. பேச்சை கேட்கலன்னா உதப்பேன். ஏய், என்ன மிரட்டுற? அப்படிதான் மிரட்டுவேன். என்னடி பண்ணுவ? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஓஹோ, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ? பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறான்னு. அப்ப நிஜமா குடும்பப்படுத்திட வேண்டியதான். ஏ கொடுமைக்காரா, என்ன என்னடா பண்ண போற? இன்னைக்கு உன்னை முத்தம் கொடுத்தே கொல்ல போறேன். ஐ, நான் இன்னும் பல்ல விளக்கலையே. அதுக்கு என்ன, நான் கூட தான் வளர்க்கல. கார்த்திக் வேணா. யாரோ வந்துட்டாங்க. சண்டே அதுமா காலங்காத்துல வந்து ஏன் கழுத்த இருக்கிறானுங்க? விஷ்ணுவா இருக்குமோ? ஞாயிற்றுக்கிழமை அவன்லாம் 9 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப யாரா இருக்கும்? பேப்பர்காரன், பால்காரன், இப்படி யாராவது இருக்கும். போயிட்டு சீக்கிரம் வா, மாமா வெயிட்டிங். வரேன். ராஜிமா, பேக் உள்ள வை.
ஆட்டோ நீ கிளம்புப்பா. என்னப்பா திடீர்னு? சொல்றேம்மா சொல்றேன். சரி உட்காருங்கப்பா. நீயும் உட்காருமா. என்னப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன விஷயம் மண்டே போட்டு குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அதான் ஒரு தடவை உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா? சொல்றேம்மா சொல்றேன். அப்புறமா நீ எப்படி இருக்க? என்னம்மா ஏன் என்னமோ மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இத்தனை நாள் கழிச்சு வந்து பாக்குறேன், சந்தோஷமாவே இல்லையே. ஏன்டா வந்தேன்ற மாதிரியே பாக்குற? இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு உங்களை பார்த்ததும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனையான்னு யோசிச்சேன். அதான் இப்படி திரு திருன்னு முழிக்கிறியா? ஊர்ல யாருக்கும் எதுவும் இல்ல, நானும் குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கேன். ஒன்னும் பயப்படாதம்மா. இதை யோசிச்சுதான் மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தியா? அப்பா அது சரிதான் சரிதான். உன்னை இங்கே அனுப்பிட்டு நாங்க உன்னை நினைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். நீ என்னடானா ஊர்ல நாங்க எப்படி இருப்போம்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. உன்னை பாத்துக்கம்மா. அங்க ஏதாவதுனா நாங்க பாத்துக்குவோம். ம், ஏமா உன் கூட ஒரு புள்ள இருந்தது, அது பேர் என்ன? லக்ஷ்மிப்பா. ஓ, இருக்காளம்மா அவ? இல்லப்பா ஆபீஸ் போயிருக்கா. ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா ஆபீஸ்? ஆ, ஊருக்கு அம்மாவை பார்க்க போயிருக்கா. ஓ, ஒவ்வொரு தடவையும் அவளை தான் பார்க்க முடியாம போயிருது. ம். அப்பா ஃபோன். பேசுமா, பேசு பேசு. ஹலோ ஹலோ அப்பா சிக்னல் கிடைக்கல, நான் பேசிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ ஆ சொல்லுடி. பிரச்சனை எதுவும் இல்லையே? ஆமா ஆமா அப்பா வந்திருக்காங்கல்ல, பேசிட்டு இருக்கேன். சரி ராஜி, அவர் எப்படியாவது லக்ஷ்மி ரூம் கூட்டிட்டு போ. நான் 2 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். சரி 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 அவரை குளிக்க சொல்லு. எந்த காரணத்தை கொண்டு அவர் உன் ரூம்ல விட்டுறாத. சரிடி. பயப்படாத, பாத்துக்கலாம். சரி சரி நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன், வச்சிடுறேன். ராஜி நான் சரி சரிடி பாய். யாருமா போனு? ஃப்ரெண்டு தான்ப்பா. அப்புறம் ஒன்றும் இல்லப்பா, வந்ததும் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்ல, விடுமா. என்னப்பா? அது அத போய் வாங்கிட்டு எப்படி சொல்றதுதான். என்னப்பா? போன மாசம் ஊர்ல இருந்து ஒரு லூசு பையன் பார்க்க வந்தான்ல. யாருப்பா? அதாம்மா, அவன் தம்பிக்காக கூட உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே. ஆமா. அந்த பையன் உன்னை பார்த்துட்டு போனதுல இருந்து ஒரு போனும் பண்ணல. கேட்டா ஜாதகம் சரியில்லை, அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லிட்டு இருந்தான். நானும் போடான்னு விட்டேன். அவன் மதுரையில் இருக்கிற நம்ம சொந்தக்காரன் கிட்ட ஒரு மாதிரி சொல்லியிருக்காமா. என்னன்னுப்பா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், நீ குடியும் குடுத்தனமா இங்க இருக்கியான். பாத்தியா அந்த பையன் கொழுப்ப? அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும், அவனுக்கு இருக்கு. அம்மா நீ கவலைப்படாதம்மா, அவன் கட்டக்கிறான் நாய். இருந்தாலும் கேட்டது மனசு கஷ்டமாயிருச்சு. எதுக்கும் வாங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நீ ஜாக்கிரதையா இருமா. அம்மா பயப்பட ஒண்ணும் இல்லம்மா, வேற யாரும் ஆளுங்க வராம பாத்துக்கோ. சரிம்மா, ரொம்ப பசிக்குது, நீ ஏதாவது டிஃபன் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா 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 என்னம்மா? என்னப்பா இங்க வந்துட்டீங்க? லக்ஷ்மி ரூமுக்கு வாங்கப்பா. அட என்னம்மா நீ, போன தடவை வந்தப்ப இந்த ரூம்ல தானே இருக்க வச்ச. அது இல்லப்பா, ஏன் ரூமை விட அவர் ரூம் நல்ல பெருசாவும் வசதியாவும் இருக்கும். உன் ரூம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு எதுக்கு? அது இல்லப்பா. அம்மா உனக்கு தான் தெரியுமே, பஸ்ஸை விட்டு இறங்கினதும் டிப்போலே குளிச்சிருவேன். எனக்கு எதுக்கு இந்த வசதி எல்லாம்? பெரிய ரூம்லாம் எவன் கேட்டான்? அம்மா போன தடவை வந்தப்ப ஒரு பச்சை லுங்கி இங்க எங்கேயோ விட்டேன், இங்கதான் நினைக்கிறேம்மா. அப்பா அப்பா அம்மா
என்னம்மா உன் அலமாரி முழுக்க ஒரே ஆம்பளை பசங்க துணிமணியா இருக்கு? அது லக்ஷ்மியோட துணி தான்ப்பா. ஓ, அவ ரூம் பத்தாதுன்னா உன் ரூம்ல வேற அவ துணிமணி எல்லாம் வச்சிருக்காளா? இந்த பொம்பளை பிள்ளைங்க ஏன் அந்த மாதிரி சட்ட துணிமணி எல்லாம் போறதுங்களா தெரியல. ஓ, இப்ப புரியுதுமா. அந்த ஊர்ல இருந்து வந்த வெட்டி பையா இருக்கால, இந்த மாதிரி துணிமணி காய போறத பார்த்துதான் நீ ஏதோ ஒரு ஆம்பளையோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு வெளில வந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம்ப்பா. சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் டைம் கூட, அப்பா குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா இங்கயா? ஏமா இங்க குளிக்க கூடாதா? இல்லப்பா, இங்க ஹீட்டர் சரியா வேலை செய்யல. அட போமா நீ வேற. அப்ப எந்த காலத்துல வெண்ணில குளிச்சிருக்க? ஒரு பக்கெட் பச்சை தண்ணி தான் போதாது? அப்பா பக்கெட்ல துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன்ப்பா. அட என்னம்மா நீ குளிக்க விடாம எதை காரணம் சொல்லிட்டு இருக்க? அப்பாவுக்கு அப்படியே கசகசன்னு இருக்குமா? புரிஞ்சுக்கோங்கப்பா. அம்மா ஏமா அழுவுற? அம்மா ராஜி, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மாடி ராஜி, அம்மாடி அம்மாடி ராஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அப்படிலாம் கூப்பிடாதம்மா. தப்பில்லை, என் மேலே தான். 2 பேருமே உங்களை பார்த்து உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தோம். ஆனால் வேற மாதிரி ஒரு பிரச்சனை, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் கம்பல் பண்ணதால தான் ராஜி இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் மகளுக்கு நான் எப்போவுமே ஒரு நல்ல புருஷனை நடந்துப்பேன். நான் உங்கள் ஜாதியாக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ஊராக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தமாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை நம்புங்க, உங்கள் பொண்ணை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக கண் கலகாமல் வச்சு நான் காப்பாற்றுவேன். என்னால் உங்கள் மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் எந்த பங்கமும் வராது. உங்ககிட்ட இதை நாங்கள் மறைக்கணும்னு நினைக்கல. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் இவ்வளோ நாள் தயங்கிட்டு இருந்தோம். நல்ல சமயமாக பார்த்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம். பேருக்கு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சே தவிர நாங்கள் இந்த வீட்டில் ஒரு நண்பர்களாக தான் இருக்கோம். ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கோம். நீங்கள் உங்கள் மனசார எப்போ எங்களை கணவன் மனைவியை ஏற்றுக்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்கள் வெறும் நண்பர்களாகவே இருப்போம். நடந்தது மன்னிக்க முடியாத தப்பு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. தயவு செஞ்சு ராஜியை மன்னிச்சிருங்க. என் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சதை தவிர அவள் எந்த தப்பும் பண்ணல. உங்கள் மேலே இருந்த மரியாதைனாலையும் பாசத்தினாலையும் ராஜியால் சில விஷயங்களை உங்ககிட்ட வெளிப்படையாக பேச முடியல. எனக்கு இதுதான் வேணுன்றத உங்ககிட்ட தெரியுமா சொல்ல முடியல. அது ஒன்று தான் ராஜி பண்ண தப்பு, வேற எந்த தப்பும் பண்ணல. இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு என்னோட ராஜி சந்தோஷமாக வாழ முடியும்னா கண்டிப்பாக அது நடக்காது. என்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்துச்சே தவிர அதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. ஒரு பொண்ணோட அப்பாவா உங்கள் பக்கத்தில் இருந்து இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது. உங்கள் அனுமதி இல்லாமல் இது நடந்துச்சே ஒழிய நிச்சயமாக இது ஒரு தப்பான முடிவு இல்லை. எனக்கு தெரியலங்க இதை எப்படி சொல்கிறதுன்னு. நாங்களாம் வந்து சொல்லியிருக்கணும், சொல்லலை, மாட்டிக்கிட்டோம். நம்புங்கன்றதை தவிர வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. ப்ளீஸ் எங்களை நம்புங்க. அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. என்கிட்ட கோவப்படுங்க, என்ன திட்டுங்கப்பா. உங்க மனசு ஆற வரைக்கும் நாடிங்கப்பா. பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. நான் ஆசைப்பட்டதை எனக்கு வாங்கி தந்திருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வச்சிருக்கீங்க.
வீட்ல எல்லாரும் வேணாம் வேணாம்னு சொன்னப்போ நான் மெட்ராஸ்ல வந்து வேலை செய்யறதுக்கு நீங்க சம்மதிச்சீங்க. எனக்கு தெரியும்பா. நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தா நீங்க கண்டிப்பா வேணான்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. கோவப்பட்டிருப்பீங்க, திட்டிருப்பீங்க, முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சிருப்பீங்க. ஆனா கடைசியா நான் கண்ணீரோட கேட்டிருந்தேன்னா நீங்க வேணான்னு சொல்லியிருக்க மாட்டீங்கப்பா. எங்க அப்பா நான் சொல்லி மாட்டேன்னு சொல்ல மாட்டாருதான். ஆனாலும் நான் இந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா. கல்யாணங்கிற முடிவெடுத்தாகணுங்கிற சூழ்நிலை இருந்துச்சுப்பா. அதனாலதான்ப்பா அன்னைக்கு இந்த முடிவு எடுத்தேன். உங்ககிட்ட கேட்டு முடிவு பண்ற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாம போச்சுப்பா. அப்படின்னா நிச்சயமா நாங்க அதை பண்ணிருப்போம். அந்த ஒரு நிமிஷம் கூட நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம்ப்பா. நீங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவு எடுத்தேன்ப்பா. உங்க மனசு நோகாம நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மத்தபடி நான் இதை மறைக்கணும்னு நினைச்சு பண்ணலப்பா. அப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா, தப்புதான்ப்பா. நான் பண்ண தப்புக்கு விளக்கம் கொடுக்கறேன்லாம் நினைக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. சாரிப்பா. அப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா, அழாதீங்கப்பா. அப்பா, உங்களதான் அழாதீங்க. அப்பா, ராஜி, ஒரு போட்டோம்.